இரு பறவைகளின் கதை. ஒரு காட்டுல பறவையும் அதோட 2 குட்டியும் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். நல்ல உயரமான மரத்துல கூடு கட்டி தன்னோட குட்டிகளை இரவும் பகலுமா வளர்த்து வந்துச்சான். அப்போ ஒரு நாள் அங்க பெரிய புயல் வந்து நல்ல இடி மின்னலோட மழையும் பெஞ்சு காத்து வீசி அங்க இருக்கிற நிறைய மரத்தை கீழே தள்ளி விட்டுருச்சான். அந்த பறவைங்க வாழ்ந்து வந்த பெரிய மரமும் கீழே விழுந்து அந்த கூடு மேல பெரிய மரக்கிளை ஒண்ணு விழுந்து அம்மா பறவை இறந்து போச்சான். அதிர்ஷ்டவசமா அந்த குட்டி பறவைங்க பெரிய காத்து அடிச்சதுனால காட்டோட இன்னொரு பகுதியில போய் விழுந்துருச்சான். ஒரு பறவை திருடர்கள் வாழற குகையிலையும், இன்னொரு பறவை கொஞ்சம் தூரம் தள்ளி ரிஷி வாழற ஆசிரமத்திலையும் போய் விழுந்துருச்சான். ஒரு நாள் அந்த காட்டுக்கு வேட்டையாட நாட்டோட ராஜா வந்தாரு. அங்க ஒரு மானை பார்த்து அது பின்னாடியே குதிரையில போனாரு. அந்த மான் காட்டுள்ள போக போக ராஜாவும் பின்னாடியே போனாரு. திடீர்னு அந்த ராஜா வழி மாறி அவர் எங்க இருக்காருன்னு அவருக்கே தெரியாம இருந்தது. குதிரை மேலேயே சவாரி செஞ்சுட்டு இன்னொரு பகுதிக்கு வந்து சேர்ந்தாரு. அவர் ரொம்ப சோர்வாகி குகைக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல குதிரையும் கட்டி அவரும் அங்க ஓய்வெடுத்தாரு. திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம் கேக்குதாம். என்னன்னா, சீக்கிரம் வேகமா வாங்க, மரத்து கீழே யாரோ இருக்காங்க, வந்து அவரோட நகையும் குதிரையும் எடுத்துக்கோங்க சீக்கிரம், இல்லைன்னா அவர் தப்பிச்சிருவாரு. இதை கேட்ட அந்த ராஜா ஆச்சரியத்தோட ஒரு பெரிய பிரவுன் கலர் பறவைய பாக்குறாரு. அதே சமயத்துல அந்த ராஜாக்கு குகையிலேருந்து ஒரு மங்கலான சத்தம் கேட்டுச்சான். அவர் சீக்கிரமா குதிரை மேல ஏறி வேகமா போனாரு. உடனே காட்டை தாண்டி இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு வராரு. அது ஒரு ரிஷியோட ஆசிரமம். அந்த ராஜா குதிரைய ஒரு மரத்துல கட்டி அந்த மரத்தோட நிழல்ல உட்கார்ந்தாரு. திடீர்னு ஒரு மென்மையான குரல் கேக்குது. ஆசிரமத்துக்கு வாருங்க, தயவு கூறி உள்ளே சென்று ஓய்விடுங்கள், ரிஷி உடனே வந்து விடுவார். அங்க இருக்கிற பானையில் குளிர்ந்த தண்ணீர் இருக்கிறது, தயவு செய்து உங்களை வசதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதை கேட்ட அந்த ராஜா மரத்து மேல ஒரு பெரிய பிரவுன் கலர் பறவைய பாக்குறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பறவை அந்த குகை கிட்ட இருந்த பறவை மாதிரியே இருக்குன்னு தனக்குள்ளேயே சத்தமா சொல்லிக்கிறாரு. உண்மைதான் ஐயா அப்படின்னு அந்த பறவை சொல்லிச்சு. அவன் என்னோட தம்பி, ஆனா அவன் திருடனுக்கு கிட்ட நட்பை வச்சுக்கிட்டான். இப்போ அவங்க பண்றதுதான் அவன் பேசுவான், அவன் என்கிட்ட பேசுறதே இல்லை. உடனே அந்த ரிஷி ஆசிரமத்துக்கிட்ட வந்து ராஜாவை பார்த்து, நல்வரவு ஐயா, தயவு செஞ்சு உள்ள வாங்க, உங்களை பார்த்தா அசதியா இருக்கு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க, அதுக்கு பிறகு என்னோட சாப்பாடை பங்கிட்டுக்கலாம். ராஜா ரிஷி கிட்ட அந்த 2 பறவைய பார்க்கறதுக்கு ஒன்னா இருந்தாலும் அதோட குணாதிசயங்கள் வித்தியாசமா இருக்கு, இந்த காடு முழுதும் ஆச்சரியங்களா இருக்குன்னு சொல்றாரு. அந்த ரிஷி சிரித்து கொண்டே, ஒருவனை பற்றி அறிய அவன் நண்பர்களை புரிந்து கொண்டால் போதும் என்று சொல்லிவிட்டு அந்த பறவை எப்போதும் திருடர்கள் பேசுவதை கேட்டு அவர்களை போல நடிக்கிறது. ஆனா இங்க இருக்கிற இந்த பறவை திரும்ப திரும்ப எதை கேக்குதோ அதையே தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த பறவை ஆசிரமத்துக்கு வரவங்கள வரவேற்பான். இப்போ உள்ள வந்து ஓய்விடுங்க, நான் இந்த இடத்த பத்தியும் பறவைகளை பத்தியும் நிறைய சொல்றேன். இதோட இந்த கதை முடியுது. ஓகேவா?